ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேஜே வியூஸ். நம்ம இன்றைக்கி துபாயில் வந்து ஒரு க்ரூஸ் ட்ராவல், ஒரு க்ரூஸ் ரைடு வந்து போனோம். அது எப்படின்னு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த துபாயில் வந்து ஒரு மெரினா மால் இருக்குது. புர்ஜ் கலிஃபாவுக்கு பக்கத்துலேயே வந்து மெரினா மால் இருக்குது. நம்ம சென்னையில் மெரினா மால் இருக்குது இல்லையா, அது மாதிரி அதை விட ஒரு 10 டைம்ஸ் பெரிய ஒரு மால் அது. அந்த மால்லேருந்து அப்படியே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் மேன்மேடு லேக், பெரிய லேக் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த லேக்கோட 2 சைட்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங்ஸு, ஹோட்டல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இருக்குது. அது நைட் டைம் சரி, டே டைம் சரி, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லேக்கில் வந்து நல்ல டெப்த்து, வாட்டரும் நல்ல டெப்த்தாக இருக்கும் போல இருக்குது. பெரிய பெரிய போட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து போட் ரைடிங் வந்து இருக்குது. ஓகே, அதை வந்து க்ரூஸ் ரைடிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஈவினிங்கில் வந்து ஒரு 5 o'clock ஆரம்பித்து ஒரு நைட்டு ஒரு 10 வரைக்கும் இருக்கும் போல் இருக்குது. அந்த ஈவினிங், அதாவது அந்த 5 to 6 வந்து நார்மலாக இருக்குது. அந்த 6 o'clock மேலே அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆன உடனே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் உள்ளேயும் வந்து அந்த ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அப்பர் டெக், லோவர் டெக் எல்லாம் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் தான். அதுலேயும் நிறைய தமிழ் பீப்புள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, சின்ன சின்ன பாய்ஸு. அவங்க எல்லோரும் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப கைண்டாக, தட் இஸ் அது டூரிஸ்ட்டை வந்து அழகாக ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்து எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. மெயின் திங் அவங்க எல்லாருக்கும் வந்து ஃபோட்டோலாம் நிறையா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டு ஒரு டேபிளுக்காக போய் அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, கைண்டாக. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜஸ்ட்டு நார்மலாக போனோம் அப்படின்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுத்துட்டு விட்டுடுறாங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் ஆக்சுவலி. அந்த நைட் டைம் ஒரு 7 to 8 to 9 பேக்கேஜ்லலாம் போனோம் அப்படின்னா டின்னர் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ அதை அழகாக ஓப்பன் டெக்கில் அந்த எல்லாத்தையும் அப்படியே சைட் சீயிங் பார்த்துட்டே வந்து டின்னர் சாப்பிட்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நார்மல் டைமிங்கில் போனோம் அப்படின்னா நார்மலாக ஜூஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு இதுலேயும் வந்து அவங்க அழகாக அந்த பாய்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டல் பேர் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது. வாட்டர் வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து இருந்தது. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கிட்டக்கன்னு போய் பார்ப்போம். அது வந்து என்னென்னா வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் வீல், அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஜாயிண்ட் வீல்னாலே பெருசு தான். இது வந்து ரொம்ப பெருசாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, அட்ராக்டிவாக இருந்தது. பட் என்ன அப்படின்னா இன்னாப்ரேஷனலாக இருக்குது. அது ஏதோ சம் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் மீட் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்காங்களாம். ஒரு 1.5 years ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதை இனிமேல் வந்து ஏதாவது சரி பண்ணுவாங்களா, சரி பண்ணாலும் பயந்துட்டு எல்லோரும் ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களாங்கிறது தெரியல. நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு எக்ஸிபிஷன்லாம் ஜாயிண்ட் வீலை கொண்டு வந்து எரெக்ட் பண்ணிவிட்டு 10 நாள் ஓட்டிகிட்டு போயிடுறாங்க ஈஸியாக. பட் அது அங்கே வந்து அது என்னன்னு தெரில. எனிஹவ் அதில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் அந்த அப்படியே லைட்டிங்லாம் அதுவே பார்க்குறதுக்கே அது ஆப்ரேஷனலாக இல்லாட்டா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற பில்டிங்ஸை பார்க்குறது, ஹோட்டல்ஸ் பார்க்குறது ஒரு பக்கம்னா, நம்மளை க்ராஸ் பண்ணி போகிற போட்ஸு, அதில் இருக்கிற அந்த பீப்புள் அதெல்லாம் பார்த்து எல்லாம் கத்துறது போகிறது அதெல்லாமும் ரொம்ப ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. நம்மளை ஒரு மணி நேரத்துக்கு வந்து வேறு ஒரு உலகத்துக்கு அழைச்சின்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலு. நல்ல ஒரு அந்த ஃபுல்லாக லேக்குக்கு நடுவில் போகிறதுனால செம ப்ரீஸியாக இருந்தது. ஸோ அந்த துபாய்ங்கிறது எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஹாட் பிளேஸ் அப்படிங்கிறது தாண்டி இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் அந்த சைடு, அந்த ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு அதெல்லாம் வந்து நிறையா கிடைக்கிறது. நம்ம மெரினா பீச்சில் எப்படி நிறைய கிடைக்குமோ அது மாதிரி அதெல்லாமும் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸு, நிறைய இந்தியன் ஷாப்ஸ் எல்லாமும் நிறையா இருந்தது சைட்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பிளேஸாக இருந்தது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.